மேஷராசி பெண்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, உருவத்தில் பெண், உள்ளத்தில் ஆண். ரொம்பவும் தைரியமானவர்கள், எதற்கும் அஞ்ச மாட்டார்கள், எந்த சூழ்நிலையிலும் கலங்காமல் அவர்கள் முடிவெடுப்பார்கள், யாரையும் எங்கும் எதற்கும் எப்பொழுதும் எதிர்பார்க்க மாட்டார்கள். நீ வரலையா, அது ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, பிரதரா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, நானே தனித்து நின்று வழி நடத்துவேன். அது என் குழந்தையாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா காலேஜில் படிக்கக்கூடிய பசங்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் பொறுப்புகள் எடுப்பதை பார்த்து நிறைய இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், இல்லைன்னா சில இடங்களில் பெற்றோர்களாக இருக்கலாம், இல்லை பிரதர்ஸ் சிஸ்டர்ஸாக கூட இருக்கலாம், நிறைய பொறுப்புகளை இவர்கள் மேல் சுமத்தி விட்டு அப்படியே நாசுக்காக ஒதுங்கி விடுகிறார்கள். இவர்களும் எடுத்த பொறுப்புக்கு கடினமாக உழைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. பொதுவாகவே மேஷராசி பெண்கள் பார்த்தோம்னா காதலுக்குத்தான் மரியாதை கொடுப்பார்கள், காதலனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டார்கள். எப்பொழுதுமே ஒரு கண்ணியம், ஒரு கட்டுப்பாடு, ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறது இவங்களுடைய அணுகுமுறையில் இருக்கும். ஒரு எல்லை தாண்டி போவதை இவர்கள் விரும்புவதில்லை. இந்த சுயமரியாதை, தன்மானம் அப்படிங்கிறத ஒரு நாட் 1% கூட இவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள். எங்கும் எதற்கும் எப்பொழுதும் மேஷராசி பெண்கள் யாரிடமும் ஒரு உதவி கேட்பது, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒன்றை எதிர்பார்ப்பது அப்படிங்கிறதெல்லாம் ஹிஸ்டரி ஜியாகிரபிலேயே இல்லை. எப்பொழுதும் ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது மேஷராசி பெண்கள் தங்களை நம்பி வரக்கூடிய நபர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அது பிரதர் சிஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி, அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு ஒரு மாதிரி ஒரு தனியான ஒரு தாயாகவோ, இல்லை ஒரு சகோதரியாகவோ, இல்லை ஒரு மனைவியாகவோ, மருமகளாகவோ, அதாவது மருமகளா இவங்க இருக்கும் பொழுது இவங்களுடைய ரிலேஷன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இவர்களை நெகட்டிவாக ட்ரீட்மெண்ட் பண்ணினாலும் திரும்ப திரும்ப அவர்களுக்காக போய் செய்வது